இந்த கதை வந்து லாங் கதை கிடையாது. கொஞ்சம் ஷார்ட்டான கதை தான். ஸோ அதனால நான் இந்த வீடியோக்குள்ள மொத்தம் 2 கதை சொல்லப் போறேன். 2மே உண்மை சம்பவ கதை தான். இந்த கதையை யார் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் மூலியமா ஒரு நபர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வேணா ஒரு பேர் குடுத்துக்குவோம். அவருக்கு பேர் வந்து ரவின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரவி வந்து கால் சென்டர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு ரொம்ப வருஷமா. மொத்தம் 3 ஷிஃப்ட். மார்னிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட். பொதுவாக கால் சென்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 3 ஷிஃப்ட் வந்து மாறி மாறி வரும். ஸோ அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு சரியான ஹெடேக். அதனால அவர் வந்து ஒரு 3 மணி போல் வேலையிலேருந்து செக் அவுட் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. ஸோ அவர் எப்போதுமே அவர் வீட்டுக்கு போகிற பாதை பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டை தான் யூஸ் பண்ணுவார். அங்கே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஏன்னா அவர் நார்மலி யூஸ் பண்ணுற பாதை தான். சம்டைம்ஸ் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு 4 மணி 5 மணிக்கு கூட வந்திருக்காரு அந்த பாதையில். பட் அன்னைக்குன்னு பார்த்து அவர் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், ரொம்ப தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடுகாட்டுக்கு தாண்டி போகிறது தான் அவர் வீடு. அதாவது அவர் போகிற வழியில், ஷார்ட்கட் போகிற வழியில் வந்து அங்கே சுடுகாடு இருக்கும். அதை தாண்டி போனால் 10 மினிட்ஸில் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். ஸோ அந்த டைமில் வந்து அவர் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல. சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பாதையை யூஸ் பண்ணார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் அந்த பாதையை யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது நைட் டைமில், பகல் டைமில் அவர் போயிருக்காரு. நைட் டைமில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் அந்த இடுகாட்டு பாதையை சூஸ் பண்ணார். ஸோ அவர் அந்த சுடுகாட்டை தாண்டி போயிட்டு இருக்கிறப்ப அங்கே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த சுடுகாட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப் வந்து எந்த பஸ்ஸும் நிற்காது. அது வந்து ரொம்ப பழைய காலத்து பஸ் ஸ்டாப்பு, பராமரிக்காமல் அது அப்படியே இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு பஸ் ஸ்டாப் நிற்கிற இடம். ஸோ அங்கே வந்து இது பேர் வந்து நைட்டில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நான் நைட்டில் தான் வீடியோ செய்கிறேன். ஸோ இங்கே எழுதுறா பார்த்துக்கோங்க. இதை வந்து அவர் பார்த்துருக்காரு. இவருக்கு அந்த உருவத்தை பார்த்த கையோட என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் அவர் வந்து அதை நேராக பார்க்கல. இப்போ நம்ம பைக்கை ஓட்டிட்டு போகிறப்ப கண்டிப்பாக நம்மளோட சைட் பார் வந்து இங்கெல்லாம் தெரியும், அம்மாவா இல்லையா? ஸோ அவருக்கு வந்து தெரியுது அந்த ஒரு உருவம் நிற்கிறது. ஆனால் அவர் வந்து திரும்பி பார்க்கல. அவர் வேகமாக பைக் அழுத்திட்டு போயிட்டாரு. ஸோ அவர் அடுத்த அதாவது இந்த பாதையை விட்டு அடுத்ததுக்கு போனால் ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷனை தாண்டி போகிறப்ப அங்கே ஒரு மரத்துக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பில் எந்த உருவத்தை பார்த்தாரோ திரும்பவும் அதே உருவத்தை அதே இடத்துல பார்த்துருக்காரு. அவருக்கு அந்த மாதிரி பார்த்தோன்னே இன்னும் பயம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சா. ஆனா ஏதோ ஒரு வகையில தைரியத்தை அவர் மனசுக்குள்ள வரவழைச்சு சாமி மந்திரத்தை படிச்சுக்கிட்டு இன்னும் பைக்கை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப முதல்ல வந்து மரத்துக்கு பக்கத்துல நின்றுச்சு. இப்ப வந்து ரோட்டுக்கு சைட்ல, அதாவது அந்த அந்த காட்டை தாண்டி ரோட்டு சைட்ல கரெக்டா அவர் போற பாதையில இவ்வளோ பக்கத்துலயே நிக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும். அப்படியே வேர்த்து போய் கண்ணை மூடிடலாமா இல்ல திறந்துடலாமா? ஏன்னா அந்த உருவம் அப்படி இருக்கு, பைக் இப்படி போகுது. எப்படி இருந்தாலும் ரொம்ப பக்கத்துல நிக்குது. எப்படி இருக்கும் அவருக்கு? ஒரு நிமிஷம் இதயமே நின்றுச்சு. அப்ப அந்த ஸ்டேஜை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒண்ணு நின்னா எப்படி இருக்கும்? ஸோ அவருக்கு வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. அவருக்கு தெரியுது, ஐயோ இவ்வளவு கிட்டத்துல நிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் வேகமா ஓட்டிட்டு போயிட்டாரு. பரவாயில்ல, எங்க போய் மோதினாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. போயிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து மனசுல மந்திரம் படிச்சுட்டே போறாரு. அவரோட பைக்கு பின்னாடி யாரும் உட்காந்து வர்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா போவோம் பைக் வந்து கொஞ்சம் கனமாகுது, பின்னாடி யாராச்சும் உட்காந்துருந்தா கண்டிப்பா தெரியும்ல. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, பின்னாடியும் திரும்பி பார்க்கல, சைட் மிரரும் அவர் பார்க்கவே இல்லை. ஏன்னா பொதுவா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான். ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்ப வந்து தயவு செஞ்சு நீங்க சைட் மிரர் மட்டும் பாத்துறாதீங்க. அதாவது நீங்க போய்கிட்டு இருக்கிறப்ப, இந்த மாதிரி நடுராத்திரியில பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப, ஒரு காட்டு பகுதி எங்க போனாலும் சரி, உங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி ஃபீல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா பைக்கு கனமா இருக்கு, யாரோ பின்னாடி உட்காந்து இருக்க மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு திரும்பி பாத்துறாதீங்க, சைட் மிரரும் பாத்துறாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தவங்க எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முன் எச்சரிக்கையா தான் சொல்றேன். அப்போ அவருக்கு வந்து தெரியுது யாரோ ஒருத்தவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க. அதே சமயத்துல அந்த மூச்சு காத்து விடுற சத்தமும் அவருக்கு நல்லாவே கேக்குது. அவருக்கு இன்னும் வேர்த்து போய் அப்படியே ஒரு மாதிரி பேனிக் ஆகி அப்படி இப்படின்னு எப்படியோ ஒரு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அதுவும் அவர் நேரா வீட்டுக்கு போனார் பாத்தீங்களா. நேரா வீட்டுக்கு போன கையோட வீட்டுல இருக்கிற மெயின் கேட் இருக்குல்ல, அங்க போயிட்டு நேரா பார்க் பண்ற அவசரத்துல நேரா போயிட்டு சாத்திட்டாரு அந்த கேட்டை. சாத்தி கீழே விழுந்துட்டாரு. உடனே அந்த வீட்டுல இருக்கிற அவர் வளர்த்த ரோட் வீலர் நாய் வந்து குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாய் குலைச்சு அந்த சத்தம் கேட்ட கையோட வீட்டுல இருக்கிற அவங்க அம்மா அப்பா எந்திரிச்சு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பார்த்தா இவர் விழுந்து கிடக்குறாரு. எந்திரிச்சு பைக்கை மெதுவா அவர் தூக்குறாரு. அப்ப அவங்க அப்பா வந்து கேட்டது வந்து, ஏன் என்னாச்சுடா ஏதாச்சுடா சொல்லி கேட்கிறப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் நாளைக்கு சொல்றேன்
சொல்லிட்டு இவர் விறுவிறுன்னு அந்த பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நேரா ஒரு பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு பூஜை அறைக்கு தான் போனாரு. போயிட்டு சாமி கும்பிட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரப்ப அவங்க அப்பா அம்மா ஏன் என்னாச்சு சொல்லி கேட்கறப்ப அப்புறம் இவர் நடந்த விஷயத்த சொன்னாரு. இந்த மாதிரி நான் பார்த்தோன்னு நான் பயந்துட்டேன், அதனாலதான் வந்த அவசரத்துல நேரா கேட்ல வந்து நான் சாத்திட்டேன் மோட்டர் சொன்னோடனே சரி சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ சாமி கும்பிட்டதானே, நீ போய் படு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சொல்லிட்டோன்னே இவரும் போயிட்டு படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் படுக்கிறப்ப வந்து மனசு படபடன்னு அடிச்சுக்குது. பட் என்னதான் இருந்தாலும் இந்த ரவி வந்து இந்த பர்சன் இருக்காரு, இவர் வந்து கொஞ்சம் சாமி பக்தி. ஸோ இவருக்கு பயம் வரப்பெல்லாம் வந்து மந்திரம் படிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு வந்து ஆஞ்சநேயர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் என்னைக்குமே வந்து அவர் ரூம்ல கூட ஒரு சின்னதா ஆஞ்சநேயர் போட்டோ வச்சிருப்பாரு. அந்த போட்டோ எடுத்து நெஞ்சில வச்சுட்டு அவர் மந்திரம் படிச்சுக்கிட்டு அப்படியே அவர் தூங்கிட்டாரு. ஸோ தூங்கி முடிச்சுட்டு காலையில எந்திரிச்சோன்னே அப்புறம் அதை பத்தி அவர் எதுவுமே யோசிக்கல. இதுக்கப்புறம் அந்த பாதையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இதுதான் என் வாழ்க்கையிலேயே நான் புள்ளியா பிறந்து முதல்ல அந்த மாதிரி ஒரு உருவத்தை நான் பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன்னு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தூங்குறப்ப வந்து அந்த ஞாபகம் வந்துட்டு போனுச்சா, அதனால அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு லைட்டா ஃபீவரும் எடுத்துச்சு. ஸோ இது சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு மந்திரிச்சு ஒரு கயிறு கட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இந்த கதை வந்து அவ்வளவுதான். இந்த கதையில இருந்து நீங்க என்ன ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம்ல இந்த மாதிரி சுடுகாட்டுக்கு போற பாதை இல்ல காட்டு வழி இல்ல வீட்டுக்கு சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு குறுக்கு பாதையை நீங்க யூஸ் பண்றது வந்து முதல்ல உங்க சேஃப்டியை பார்த்துக்கோங்க. ஏன்னா உயிர் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல போனா வராதது ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து நேரம், இன்னொன்னு வந்து உயிர். ஸோ அதனால உங்க உயிரை கருதி யாராச்சும் நைட் டைம்ல டிராவல் பண்றவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயத்த தவிர்த்துக்கோங்க. அதுவும் பைக்ல போறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா போங்க. ஏதாவது ஒரு சத்தம் கேட்டா கூட டக்குன்னு திரும்பி பார்த்துறாதீங்க. சைட் மிரர்லாம் ரொம்ப பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க யூஸ் பண்ற பாதை வந்து கொஞ்சம் பைக்கு காடி எல்லாம் போற மாதிரி ஒரு இடமா யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் ரோடு யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த குறுக்கு வழி காட்டு வழி எல்லாம் மிட் நைட்ல யூஸ் பண்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆனா லோரி டிரைவரா இருந்தா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நார்மலி இந்த மாதிரி ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி ஷிஃப்ட் வேலை செய்யறவங்க, இல்ல எங்கேயாச்சும் அர்ஜென்டா போறீங்களா, சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி குறுக்கு பாதை இந்த மாதிரி பாதையெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்றதை தவிர்த்துக்கோங்க. இது உங்க சேஃப்டிக்கு தான் சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்குது. இதனால நிறைய பேர் வந்து விபத்துக்குள்ளாகி இறந்தவங்களும் இருக்காங்க. ஸோ என்னைக்குமே சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஸோ எங்க போனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. முக்கியமா நைட் டைம்ல டிராவல் பண்றப்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம செகண்ட் ஸ்டோரிக்கு போகலாம். ஓகே, நான் இந்த ரெண்டாவது கதை செய்யறப்போ வந்து நம்ம பகல்ல தான் செய்யறேன். வந்து நான் நைட்ல செஞ்சேன். அந்த கதை வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பயமா இல்லை. பட் இந்த ரெண்டாவது கதை வந்து கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் பக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. சரி பரவாயில்ல, நம்ம வந்து இந்த கதையை பகல்லே செஞ்சிடலாம். ஸோ பின்னாடி அப்பப்போ கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல வந்து இந்த குருவி சத்தம் இல்ல மோட்டர் போர் சத்தம்லாம் கொஞ்சம் கேட்கும். அதெல்லாம் வந்து நீங்க பொருட்படுத்தாதீங்க. நீங்க இந்த கதையை மட்டும் நல்லா நுணுக்கமா கேளுங்க. இந்த ரெண்டாவது கதை வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் பயமாவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ரெண்டாவது கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில வந்து இவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இவங்க பேர் வந்து நாதன். ஓகேங்களா? சோ நாதன் வந்து அதே மாதிரிதான் வேலை முடிச்சு வந்துகிட்டு இருக்கிறப்ப இவரோட போற பாதை எப்போதும் அந்த சுடுகாட்டு பாதையை தாண்டி தான் போறாரு. சோ இந்த கதையும் வந்து கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். ஆனா ரொம்ப சேமா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இவர் வேலை முடிஞ்சு மிட் நைட்ல ஒரு 12 மணி போல வந்து அவர் வீடு வந்து அந்த சுடுகாடை தாண்டி தான் போய் ஆகணும், வேற பாதை கிடையாது. ஸோ அவர் வந்து அந்த காடி ஓட்டிக்கிட்டு அந்த சுடுகாடை தாண்டி போறப்ப அவருக்கு வந்து நல்ல ஹெவியான மல்லிகைப்பூ வாசம் அவருக்கு நல்லாவே அடிச்சது. அவருக்கு நல்லா தெரியும் அவரோட காடியில யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் வந்து அது வேற ஸ்மெல். ஆனா அவருக்கு அந்த டைம்ல அடிச்ச அந்த வாசம் வந்து மல்லிகைப்பூ வாசம். நார்மலி இந்த மாதிரி மல்லிகைப்பூ ஸ்மெல் வந்தா ஒரு சில பேருக்கு தெரியும் ஒருவேளை இதுவா இருக்குமோன்ட்டு. ஆனா அவர் வந்து அதை பொருட்படுத்தல. அவர் வந்து எதுவுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு காடி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப அப்பயும் அந்த மல்லிகைப்பூ வாசம் வந்து ரொம்ப ஹெவியா அடிக்க ஆரம்பிச்சுது. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, காடிக்குள்ள கந்த சஷ்டி கவசம் தட்டி விட்டுட்டாரு. ஸோ ஒரு காடி ஓட்டிக்கிட்டே அந்த கந்த சஷ்டி கவசம் கேட்டுட்டு போறப்ப ஹெவியா அடிக்கிற அந்த மல்லிகைப்பூ ஸ்மெல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. அந்த பாட்டு சத்தத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மல்லிகைப்பூ ஸ்மெல் வந்து குறைய கொஞ்சம் தூரம் போறப்ப வந்து அந்த நேரம் போய்கிட்டு இருக்கிறப்ப அந்த ரோட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து நடந்து போய்கிட்டு இருக்கு. முடி வந்து சரியான நீட்டு, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கு. ஆனா அது வந்து சாரி மாதிரியும் இல்லை, அது பார்க்க கவுன் மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரி வெள்ளை கலர் ட்ரெஸ். ஆனா முடி வந்து கிட்டத்தட்ட பாதத்துக்கு கீழே இன்னும் நீட்டா இருக்கு. அதை வந்து அவர் பார்த்துட்டாரு.
ஸோ அவர் இப்படிதானே காடி ஓட்டிட்டு போறாரு. அப்ப இங்க ஓரத்துல யாரு நடந்து போனாலும் தெரியும் தானே. அப்ப அவருக்கு தெரிஞ்சிச்சுனோ இது வந்து ஆளு கிடையாது, சம்திங் ராங்னு. அப்போ அந்த காடி அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி போறப்ப வந்து அப்படி ஒரு மல்லிகைப்பூ வாசம் செம்ம ஹெவியா அடிச்சுது. அந்த வாசம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பூ எட்டத்துல தான் அடிக்கிற வாசம். அந்த பூவை பறிச்சு நம்ம கிட்டத்துல வந்து நோந்து பாக்குறப்ப அந்த வாசம் எவ்வளவு ஹெவியா இருக்கும். அந்த மாதிரி ஹெவியான ஸ்மெல் அடிச்சோடனே அவருக்கு முடியெல்லாம் தூக்கிடுச்சு. அவருக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு ஹெவியா அடிச்சிச்சு அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி அந்த காடி போறப்ப. அவர் எதை பத்தி யோசிக்காம பயப்படாம நிதானமா அந்த காடி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப அந்த சைட்ல இருந்த உருவம், அதாவது அவர் இந்த சைட்ல தான் பார்த்தாரு, ரைட் சைட்ல தான் பார்த்தாரு. திடீர்னு பார்த்தா லெஃப்ட் சைட்ல. அப்ப அவர் ஓட்டிட்டு போறப்ப அவருக்கு நல்லா கிளியரா தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸ் அவர் பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஒரு மாதிரி பயம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது எப்பவுமே இல்லாம என்ன இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுதேன்ட்டு. ஓகே, நம்ம வந்து வீட்டுக்கு போய் சேர்றதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா காடி நின்றுச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த டைம்ல திடீர்னு அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துட்டு அவர் ஓட்டிக்கிட்டு போறப்ப காடி நின்னா எப்படி இருக்கும்? இவரு ஸ்டார்ட் பண்றாரு, காடி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னடா காடி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஜஸ்ட் அந்த ரைட் மிரர்ல தான் அவர் பார்த்தாரு. அவர் இப்படி அந்த ஸ்டார்டிங் பண்ணிட்டு அவர் இப்படி இந்த மிரர்ல பாக்குறப்ப அவர் பார்த்த அந்த வெள்ளை உருவம், ஆனா முகம் இல்ல, முடி மட்டும் இருக்கு. அது நடந்து வந்துகிட்டு இருக்கு. லைக் அது அப்படியே மூவ் ஆகி வந்துகிட்டு இருக்கு. அவர் அந்த சைட் மிரர்ல பாக்குறாரு, இவரும் ஸ்டார்ட் பண்றாரு. அதை பார்த்த வேகத்துல வேகமா ஸ்டார்ட் பண்ணி அது கிட்ட வந்துருச்சு. டக்குன்னு ஸ்டார்ட் ஆகி அவரு வேகமா ஓட்டிட்டு போயிட்டாரு. அவருக்கு அப்படியே வேர்த்திருச்சு. அவர் நினைச்சிட்டாரு, அவருக்கு அப்படியே இந்த ஹார்ட் பீட்ல வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்னடா இது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு முருகா அப்படி சொல்லிட்டு அவர் வேகமா ஓட்டிட்டு போயிட்டாரு. நேரா ஓட்டிட்டு வீட்டுக்கே போய் சேர்ந்துட்டாரு. வீட்டுக்கு போய் சேர்ந்து கூட அவருக்கு அந்த நடுக்கம் நிக்கல. ஏன்னா அவர் வந்து ரொம்ப அந்த மீரால பார்த்த முகம் வந்து அவருக்கு நல்லா தெரியுது. முடி நீட்டா இருக்கு, ஆனா முகமே இல்லை. அப்ப அந்த பார்த்த இதுல வந்து வீட்டு முன்னுக்கு வந்து அவர் பார்க் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அவர் வந்து பேக் டு த நார்மல். ஏன்னா அவரால் வந்து அந்த சிச்சுவேஷனை கடந்து போக முடியல. அதை பார்த்த பயத்துல அவர் அப்படி காடிக்குள்ளதான் உட்காந்துருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து கண்ணாடி தட்டி என்னங்க என்னாச்சு, ஏன் இன்னும் வெளியே அவள் அப்படி சொல்லி கேட்குறப்ப இல்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வெளியேட்டு கை கால்லாம் கழுவிட்டு ரூமுக்கு போயிட்டாரு. ரூமுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ஃபோன் ஆடுது. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க என்னாச்சு, ஏன் உங்க முகம் வந்து ஒரு மாதிரியாவே இருக்கு அப்படின்னு. இல்லம்மா, நான் இந்த மாதிரி வர வழியில நான் ஒரு உருவத்தை பார்த்தேன். அதை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அதை பார்த்தாலே வந்து முகமே இல்லம்மா அந்த மாதிரி அவர் சொன்னோன்னே அவங்க ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அப்போ அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, சரி அதை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க, நீங்க போயிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க. இந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சுட்டு படுத்தீங்கன்னா அப்புறம் கெட்ட கனவு வரும்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அவர் வந்து படுத்துட்டாரு. படுத்து தூங்குறப்ப கனவுலையும் அதே மாதிரி திரும்ப அவர் காடி ஓட்டிட்டு போற மாதிரியே இருக்கு. அந்த உருவம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. கனவுலையும் அவருக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. அப்புறம் எந்திரிச்சிட்டு முடிச்சு பாக்குறப்ப வந்து இது கனவா அப்படி சொல்லிட்டு அவருக்கு அதோட தூக்கமே வரல. கிட்டத்தட்ட இதே கனவு கண்டினியூஸா 3 நாள் வரப்போ வந்து அவர் வந்து காய்ச்சல விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல உள்ளவங்களாம் அவரை கூட்டிட்டு போயிட்டு சாமி பாக்குற இடத்துல தண்ணி எல்லாம் வந்துருச்சு. கையில தாயத்தெல்லாம் கட்டி விட்டதுக்கு அப்புறம் அவரு கொஞ்சம் ஓகேவானாரு. அந்த கனவு வர்றதும் நின்றுச்சான். அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் பிள்ளையா பிறந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்ணால பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் படத்துல தான் இந்த மாதிரிலாம் பார்த்திருக்கேன். ஆனா வாட்டி ரியல் லைஃப்ல வந்து நான் இதை நேரடியா அதுவும் கிட்டத்துல பாக்குறப்ப வந்து ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சே நின்றுச்சு. இப்ப நினைச்சா கூட எனக்கு அந்த நடுக்கம் வந்து இன்னமும் இருக்குன்னு அப்படி சொன்னாரு. சோ அவ்வளவுதான் நண்பா, 2 ஷார்ட் ஸ்டோரி கதை. நாளைக்கு கொஞ்சம் லாங் ஸ்டோரி பேய் கதையை எடுத்துட்டு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேங்களா? சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா என்னோட சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.